நான் ஸ்ரீல பக்தி லக்ஷணகிரி மகாராஜுக்கும் இங்கே கூடி இருக்க எல்லாருக்கும் அவங்களுக்கு உரித்தான மரியாதையை நான் தெரிவிக்கிறேன். So we are here. Whatever Tamil language they are speaking, give us everything. Give us Krishna. Take us to the abode of Krishna, Golok Vrindavan, which is blissful, peaceful, a loving abode, eternally. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிருஷ்ணரே கிடப்பாரு. அதோட சேர்த்து கிருஷ்ணரோட இடமான ஸ்ரீ கோலோக் பிருந்தாவனம் கிடப்பாங்க. அந்த இடம் வந்து ஆனந்தம், அமைதி, நித்தியமான இடமும் கூட. But we have to pray. Our problem. What is your problem? Problem is this: we are materially attached. நம்ம வேண்டணும், ஆனா நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம பௌதிகத்துல பற்றோட இருக்கோம். Materially attached. Although we are chanting to please Lord, but in mind we are thinking so many other material responsibilities. என்னதான் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் பண்ணா கூட நம்ம மனசுல பௌதீக பற்று பத்தி நினைச்சிட்டே இருக்கோம். அது இதுன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பௌதீக விஷயத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். Therefore our Bhaktivinoda Thakur explained, what we pray while we are pronouncing Hare, we should keep in our mind Radhe, because Hare is word identifying Radharani. அதனால நம்ம பக்தி வினோத் டாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கும் போது என்ன நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹரே அப்படின்னா ராதையை நினைக்கணும். ஹரேனா ராதைன்னு அர்த்தம். Then we have to explain, Hey Hare, Hey Radhe, Mat Chittam, my mind, Hitva Bhavabandhanam, materially in bound condition, Unmochanam, please deliver me from this bound condition. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஹே ராதே, என்னோட மனசு வந்து பௌதீக கட்டுண்டு இருக்கு, அதை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டணும். Just to think about Ratnakar, Daku Ratnakar. Ratnakar was murderer, Khuni. To chant the Lord's name, the Ratnakar became great Muni, Valmiki Muni. நம்ம பக்தி ரத்னாகரை பத்தி நினைச்சு பார்க்கணும். அவர் வந்து ஒரு பெரிய கொலகாரர். ஆனா அவர் பகவானோட நாமத்தை சொன்னது மூலியமா அவர் பெரிய சாதுவாயிட்டார். Think about this Mrigari, hunter Mrigari. வேட்டைக்காரர் மிர்காரியை பத்தி நினைச்சு பார்க்கணும். Mrigari used to hunt all the animals. How? He used to kill all the animal halfway, not full way. And when the animal out of pain, sucking his body, that he felt happiness. அந்த மிருகாரி வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லா விலங்குகளையுமே வேட்டையாடுவார். எந்த விதத்துல வேட்டையாடுவார்னா, ஒரு விலங்கை கொல்றாரு அப்படின்னா அதை பாதி உயிரோடு இருக்கும்போது விட்டுட்டு போயிடுவார், பாதி தான் கொல்வாரு. அது வழியில துடிக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரியான ஒரு கொலகாரர். Just 1 year chanting. Mrigari, according to his guru Narad Muni's instruction, he was chanting, and when he was walking to meet with Guru, he was very scared to step on. Why? Because he doesn't want to hurt even any ants. அப்போ அந்த மிருகாரி வந்து 1 வருஷம் நாம ஜபம் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அவரோட குருவான நாரத முனி கொடுத்த நாம ஜபத்தின்படி ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குருவை பார்க்கும்போது நடந்து போறாரு. அப்போ கூட என்ன எப்படி நடந்து போறாரு அப்படின்னா, கீழே வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து வைக்கிறாரு. ஏன்னா ஒரு எறும்பு கூட மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கவனமா வைக்கிறாரு. Think about yourself.
Before come here, joining to this movement, what was your food habit? நீங்க எல்லாரும் உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது? Now, is it possible for you to do that? இப்போ உங்களால அப்படி இருக்க முடியுமா? Because holy name, cleansing dart of our heart. ஏன்னா ஹரிநாமம் நம்ம கிட்ட இருக்க அழுக்க வந்து சுத்தப்படுத்தும். Because holy name actually all of us who have natural sympathy. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இயற்கையாவே வந்து அந்த கருணை தன்மை இருக்கு. Even you can see when people are taking non-veg and watching television and see one deer running to save his life, and behind deer one tiger running to catch the deer, who is taking non-veg. What is their actual mood? So tiger should catch deer, or they become happy if deer escape from the tiger. இப்போ ஒருத்தர் வந்து நினைச்சு பாருங்க, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவியில என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மான் வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மானோட பின்னாடி ஒரு புலி அதை வேட்டையாட துரத்திட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டிவி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த மான் அந்த புலி சாப்பிடணும்னு நினைப்பாங்களா, இல்ல வந்து அந்த மான் வந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்களா? What? My question. என்ன நினைப்பாங்க? What? அவங்க வந்து டிவி பார்க்கும்போது நான்வெஜ் சாப்பிட்டுட்டே பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? தப்பிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை மாட்டணும்னு நினைப்பாங்களா? Want to escape. Escape, huh? Why? Because we have natural sympathy. But due to the wrong association, we are eating non-veg. ஏன்னா இயற்கையாகவே அவங்களுக்குள்ள அந்த கருணைத்தன்மை இருக்கு. அப்போ கூட அவங்க எதனால அப்படி இருக்காங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சங்கம் அந்த மாதிரி. Whenever we have sympathy, then we can see compassion, kindness, respect, which is most important part to observe this practice, spiritual practice. எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கருணை இருக்கோ அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம், ரொம்ப தன்மையா நடந்துக்கிறோம். அதுதான் இந்த பக்தி பண்றதுக்கான ஒரு இது. As soon as we have those quality, kindness, respect, then our Vishnu Chakravarti explained that our Chaitanya Mahaprabhu explained that Chita darapana marjanang bhavama dabag nirpapanang. Mind Cheta is mind. Darpana means mirror. Marjana means cleanse. As soon as mirror cleanse, then you can see our face. Means we can see our mistake. Then we can rectify ourselves. இப்போ எப்போ நம்மளுக்கு வந்து கருணையும் மரியாதையும் இருக்கு அப்படின்னா, இதை பத்தி மகாபிரபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மனசு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு. அது தூய்மை அடைஞ்சிச்சுன்னா நம்மளை பத்தி எப்படி நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். After chanting, if it is not taking place in our life, chanting have some problem. நம்ம மாலை ஜபம் செஞ்சும் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலைன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். Bhavo mahadavagni nirvapanam. Forest fire, our demand like a forest fire. You can see our material demand is endless. நம்ம பௌதிக ஆசைகள் வந்து காட்டுத்தீ மாதிரி அளவற்றது. As soon as our heart, our consciousness, our mind have been cleansed, then we can feel quiet.
quiet, our demand stop. We can be happy whatever we have. We have to be happy in this life. How we can be happy? When we reach the embodiment of happy. நம்ம ஹிருதயம் மனது இது எல்லாமே சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். Who is the embodiment of happiness? Krishna. நம்ம வந்து ஆனந்தத்தை எதிர்பார்த்திருப்போம். ஆனந்தத்தோட இருப்பிடம் என்னதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். First of all, we have to think about what is Hare Krishna Mahamantra. முதல்ல நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்னன்னு அப்படின்னு பார்க்கணும். Narottam Thakur explained, it is divine loving wealth of Golok, divine abode, divine loving wealth of Golok Vrindavan appear here in the form of Hare Krishna Mahamantra. பக்தி வினோத் டாகூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நரோத்தம் தாஸ் டாகூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து கோலோகத்திலிருந்து வந்த ஒரு மகாமந்திரம். கோலோகேர பிரேமாதன ஹரி நாம சங்கீர்த்தன. This is the code what Narottam Das Thakur explained to us. So as soon as we are chanting attentively, then cleansing our dart of our heart, which is material appreciation, recognition, name, fame, distinction, desire, it will cleanse, then our demand is illuminate. நம்ம எப்போ வந்து கவனமா மாலை ஜபம் பண்றோமோ அப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய பேரு புகழ் ஆசைகள் இது எல்லாமே போய் நம்ம வந்து அமைதியா இருப்போம். நம்மளுக்கு இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இருக்காது. Then we can be peaceful. We want to be peaceful. We want to be eternally happy, eternally peaceful, eternally blissful. அதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருப்போம். நம்ம எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா நித்தியமான அமைதி, நித்தியமான ஆனந்தம் தான் தேவைப்படுது. All those quality appear to us as soon as our mind cleanse, chitta cleanse. இந்த மாதிரி இருக்க இது எல்லாமே நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட ஹிருதயம் சுத்தமாகும் போது தான் இது எல்லாமே வரும். That is the criteria of chanting Hare Krishna Mahamantra. That is our goal of chanting Hare Krishna Mahamantra. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்றது மூலியமா இதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த இலக்கும் கூட அதுதான். So therefore we have to chant attentively. Our goal to please Lord. அதனால நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணணும். நம்ம இலக்கு வந்து பகவானை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். Krishna, if we just beg Krishna, I want enjoyment, I want liberated, bhukti mukti. So our Chaitanya Charitamrita explained, Krishna jodi chute bhukti mukti diya, kahu bhakti nada na rakhan lukaiya. If you pray anything material, Krishna is giving us easily. Take it, take it. But bhakti, devotion, pure love for Krishna is hiding. Why? Because if you really want to back home, back to Godhead, you have to be qualified enough. நம்ம வந்து பகவான் கிட்ட பௌதீகம் சார்ந்தது ஏதாவது கேட்டோம்னா பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது முக்தி, நம்ம சந்தோஷமா இருக்கிறது அந்த மாதிரி கேட்டா நம்மளுக்கு பகவான் கொடுத்துருவாங்க. ஆனா பக்தியை கேட்டா பகவான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தகுதி வேணும், அப்பதான் கொடுப்பாங்க. That person can enter Vrindavan, eternally blissful, peaceful, loving abode Vrindavan, whose mind completely cleansed, pure. நித்திய ஆனந்தம், நித்தியம் அமைதியா இருக்கக்கூடிய கோலோக பிருந்தாவனத்தை யார் அடைய முடியும் அப்படின்னா யார் ஒருத்தரோட மனது வந்து தூய்மையா இருக்கோ, அமைதியா இருக்கோ, அவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். This is also explained by our Narottam Das Thakur.
বিষয় ছাড়িয়া কবি শুদ্ধ হবে মন, কবে হা মহে রব শ্রী বৃন্দাবন। When I am able to be free, completely free from sense enjoyment object, then our mind will be pure. With the pure mind, we are able to enter Vrindavan. Blissful, peaceful, loving abode. Then we can be also blissful, peaceful eternally. ஸ்ரீல நரோத்தம் தாஸ் டாகூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போ ஒருத்தர் வந்து புலன் இன்பங்கள்ல இருந்து விடுபட்டு ஆசை இல்லாமல் இருக்காங்களோ அப்போதான் அவங்களோட ஹிருதயம் வந்து தூய்மையாகும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் நித்திய ஆனந்தம், நித்திய அமைதி இருக்கக்கூடிய கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியும். So my humble request to you and all, try your best way to chant attentively. Whenever other materials stop coming in your mind, pray to Lord, please let me chant without any material intention. I am chanting for your satisfaction. I am chanting, cleanse the dirt of my heart. I am chanting to reach the abode Golok Vrindavan with my eternal form, நான் அவங்க எல்லாருக்கிட்டே eternal service. நான் உங்க எல்லாருக்கிட்டே வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பௌதிக எண்ணங்கள் வந்தது அப்படின்னா நீங்க பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுங்க, பகவானே என்னை வந்து சரியா மாலை ஜபம் பண்ண விடுங்க. ஏன்னா நான் மாலை ஜபம் பண்றது உங்க சேவைக்காக, உங்க திருப்திக்காக தான் பண்றேன். நான் வந்து நித்தியமா இருக்க கோலோக பிருந்தாவனத்துக்கு வந்து சேரணும்னு என்மேல் கருணை காட்டுங்க. நம்ம பகவான் கிட்ட வேண்டணும். Then we can realize what is spirituality. அப்புறம் தான் உங்களுக்கு பக்தினா என்னன்றதே புரியும். Spiritual practice means not like a dancing, eating, dancing, and just like yesterday, someone came. He said, I was enjoying that they went to the temple and dancing, chanting, enjoying. பக்தின்றது ஆடுறது சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேற்று வந்து ஒருத்தர் ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நான் அந்த கோயிலுக்கு போகும்போது நல்லா ஆடி பாடி இருந்தேன், எனக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. Our purpose of practice to switch our mind, switch our face from material stuff to spiritual gain. Material gain to spiritual gain. நம்ம பக்தி பாதையை பின்பற்றுறதுக்கான ஒரே நோக்கம் வந்து நம்மளோட முகத்தை வந்து பௌதீகத்துல இருந்து திருப்பி ஆன்மீகத்தை நோக்கி திருப்பணும். அதான் ஒரு இலக்கு. Like we are here, Paramatma here, Jivatma we are here. We look Maya, Paramatma look us. இது வந்து So all we are thinking about Maya, illusion. So chanting, attentively chanting, our face will gradually turn to Paramatma. That is called spiritual success. அதாவது பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஜீவாத்மா வந்து மாயை தேவியை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்றோமோ அப்போ வந்து ஜீவாத்மா திரும்பி பரமாத்மாவை பார்ப்பாங்க. அதுதான் வந்து பக்தி வந்து முழுமையானதுக்கான அடையாளம். So try your best way to chant and become a successful spiritual practitioner and make your life eternally blissful, peaceful. அதனால எல்லாருமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிச்சு நீங்க வந்து உங்களோட மனசு ஹிருதயம் எல்லாத்தையுமே தூய்மையா வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம பக்தி வந்து சரியான பாதையில போகுதுன்றதுக்கு அடையாளம். Thank you very much. ரொம்ப நன்றி.
I appreciate Sarveshwar Das. Just today he got the name.